வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டில் நிதிநிலை சரியில்லை, 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது, ஏற்கனவே ஆட்சி பண்ணவங்க நக்கிட்டு போயிட்டாங்க, கஜானாவை காலி பண்ணி போயிட்டாங்க, தொடச்சிட்டாங்க எல்லாம் சொன்னார். வெள்ளை அறிக்கை விடுங்கலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவரே இன்றைக்கி 16 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு 58% இருந்த அகலவிலை படியை உயர்த்தி 60% கொடுத்துருக்கார். எப்படி கொடுத்தாருலாம் தெரில, யாரை கேட்டு கொடுத்தாருலாம் தெரில. இல்லை அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்களா, எங்களுக்கு சேலரி பத்தலை இன்னும் போராட்டம் பண்ணாங்களா, இறங்கி நடுத்தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணாங்களா, இல்லை அவங்க வீட்டில் பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், சாப்பிடவே பணம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்களா? சார் எவ்வளவோ ஏழைங்க கஷ்டப்படுறாங்க சார். அவங்களுக்கு ஏதாச்சும் புது புது திட்டத்தை கொண்டு வாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே பண்ண தப்புவே திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. உங்களை நம்பி நிறைய ஏழைங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. உங்களோட வேல்யூ, உங்களோட சைன், பச்சை கலர் சைனுக்கு ரொம்ப வேல்யூ அதிகம் சார். கோப்புகளை பார்த்து சைன் போடுங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே தற்குறி, அவங்க பேச்சை கேட்டுட்டு படிக்காமல் சைன் போடாதீங்க, ஓகேவா? ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க சார், அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எதாச்சும் செய்யுங்க. அரசு ஊழியர்கள்லாம் எல்லாம் செட்டில், அவங்க லைஃப்லாம் நல்லா இருக்குது, அவங்களாம் யாரும் கஷ்டம்லாம் படல சார். இல்லை அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு 2% ஏற்றி கொடுக்குறீங்களா? இது மாதிரி பண்ணாதீங்க சார். நீங்களும் அவங்க செஞ்ச தப்புவே செய்யாதீங்க. மக்கள் ரொம்ப பாவம் சார். நன்றி.